புதன் இளமை காரகம். புதன் இளமை, தோல், ஸ்கின் காரகம். மனிதனாக பிறந்த யாருக்கும் இளமை நிரந்தரமில்லாத ஒன்றுதான். அதில் மாற்று கருத்து இல்லை. நன்றாக இருக்கும் இளமை எப்படி திடீரென கெடுகிறது? புதனின் பரம எதிரி செவ்வாய் ஆவார். செவ்வாய் நெருப்பு காரகம். விபத்துக்கு பெயர் போன கிரகம் செவ்வாய் ஆவார். செவ்வாய் என்றால் வேகம், அவசர புத்தி, கோபம், ஹை டென்ஷன். நாம் வண்டியில் சென்று விபத்தில் வீழ்ந்தால் தோல் சிறப்பு ஏற்பட்டு கெடும். செவ்வாய் மின்சார காரகம். மின்சாரத்துறையில் ஃபயர் ஆக்சிடென்ட் நிகழ்ந்தால் நம் தோல் டேமேஜ் ஆகும். மற்றும் கிச்சன் வேலைகளில் ஈடுபடும் போது ஏற்படும் சமையல் அறையில் இருக்கும் சிவப்பு நிற சிலிண்டர் செவ்வாய் காரகம். விபத்து காரணிகள் நமது அவசரம், நமது டென்ஷன், நமது வேகம். புதனுக்கும் சந்திரனுக்கும் பகை. புதன் சந்திரன் மனசிதறல் மற்றும் கவனக்குறைவு என்று ஜோதிட பலன் உண்டு. சந்திரன் ஒரு நீர்க்காரகம். கெட்ட தண்ணீர், வெகுநாள் பழங்காத தண்ணீர் செய்யும் அலர்ஜி, பங்கஸ் ஏற்படுகிறது. மற்றும் மனக்கவலை இருந்தாலும் இளமை குறையும். ஆனால் தான் மகிழ்ச்சியாக எப்போதும் வாய் விட்டு சிரிக்க நோய் விட்டு போகும் என்பார்கள். நாம் சிரிக்க பழக வேண்டும். சிரிக்க சிரிக்க முகத்தசைகள் டைட் ஆகும், சுருக்கம் வராது. சிரிப்புக்கு காரகம் காமெடி காரகம். இளமைக்கும் காரகம் புதனே. புதனை பலப்படுத்த நோய் போகும். அதுபோக விஷப்பூச்சியை விஷல் வண்டு கடித்தால் தீரால் தோல் வியாதிகள் கூட ஏற்பட்டு விடுகிறது. கெமிக்கல் ரசாயனங்கள் கையாளும் போதும் கூட எதிர்பாராத விதத்தில் நம் மீது பட்டு தோல் பிரச்சனை ஆகிறது. ராகு கேது. புதன் பாம்புகளுடன் சேர்ந்து கெட்டால் சின்ன சின்ன தோல் மற்றும் நரம்பு வியாதிகள் அவரின் தசை புத்தியில் உண்டு. பண்ணுவது வாசம்தான். இதில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பதிகிறேன். புதனை வலுப்படுத்த மருந்து தானம் செய்யலாம், மருத்துவ உதவி செய்யலாம், நன்றாக சிரிக்கலாம், பிறரை சிரிக்க வைக்கலாம், துளசி தீர்த்தம் தானம் செய்யலாம். புதன் அதிதேவதை விஷ்ணு பெருமாள். மருந்து எதற்கு பயன்படும்? நோயிலிருந்து சுகம் பெறுவது தானே பயன்படும். காலப்புருஷி 4ஆம் வீடு கடகம் சுகஸ்தானம். அதில் கம்பீரமான டாக்டர் குறியீட்டு நட்சத்திரம் ஆயில நிற்காதே. துளசி என்பது மிகப்பெரிய மாமருந்து. இதை பக்தர்கள் தானம் செய்யலாம். சேமிப்பு, சிறு சேமிப்பு, கடன், பணம், பாதுகாப்பு இவை யாவும் புதன் காரகம். நம் பணம் வங்கியில் இருப்பது ஒரு வகையில் பாதுகாப்பு தானே. உயிருக்கு மருந்து கொடுத்தால் அவரை பெரிய பிரச்சனையிலிருந்து பாதுகாப்பு செய்வது கூட நம் பாதுகாப்பு தானே. சேவ் என்ற காப்பது, சேவிங் என்றால் சேமித்தல், உயிரை சேமித்தல், பணத்தை சேமித்தல் யாவும் புதனை ஒட்டி வருகிறது. ஆக பிறருக்கு மருத்துவ ரீதியாக உதவி செய்ய புதனின் அனுகிரகம் நிச்சயம் உண்டு. புதன் என்றால் பணம் என பொருள். மருத்துவ உதவி செய்தால் பின்னாளில் உறுதியாக உதவி செய்தவருக்கு பணம் சேரும். பின்னாளில் என்ன சொல்வதை விட மருத்துவ உதவி செய்வது அன்றைய தினத்தில் கூட பணம் வந்து அடையும். உதாரணமாக, ஒரு மனிதர் விபத்தில் சிக்கிவிட்டார். அவரை மீட்க தக்க நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதிப்படி சிகிச்சை கொடுங்க. அவர் உறவினர் வந்து அடைய இவ்வளவு பெரிய உதவி செய்தீர்கள், உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன்னு கேட்பார். இது கைமாறு என்ற வார்த்தை புதனை குறிக்கும். அவர்கள் பண உதவி செய்வார்கள். இது பல முறை பல பேருக்கு நிகழ்ந்துள்ளது. அதை நான் மனிதாபானத்தில் தான் உதவி செய்தேன், பணத்துக்காக உதவி செய்யவில்லை. பணம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி நகர்ந்தாலும் பின்னால் ஏதோ ரூபத்தில் பணம் வந்து சேரும். அதுதான் புதனின் அனுகிரகம். கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது. மருத்துவத்துக்கு ஏனைய கிரக தொடர்பு இருந்தால் புதன் கிரகம் துணை இல்லாமல் மருத்துவராக முடியாது. புதன் படிப்பு, புத்தகம், கல்வி, எழுத்து குறிக்கும். இது இல்லாமல் எப்படி மருந்து பெயர்கள் வாசிப்பது? டாக்டர் எழுதும் டிஸ்கிரிப்ஷன் இன்றுவரை நமக்கு புரியாது. ஆனால் மெடிக்கல் கடைக்காரர் சரியாக மருந்து கொடுப்பார். அதற்கான் மருத்துவ கல்வி தொடர்பு. மருத்துவத்துறைக்கு ஏனைய கிரகங்கள் விட புதன் தான் அவசியம். புதன் விஷ்ணு பெருமாள். இவருக்கு துளசி ரொம்ப பிடிக்கும். துளசி இருக்கும் இடத்தில் 5 ஜந்துக்கள் வராது, கொசு கூட வராது. 20 துளசி இலைகளை பிச்சு போட்டு அதில் கொஞ்சம் மண்டலம் வெல்லம் கலக்க தீர்த்தம் ரெடி. வாரம் ஒரு முறை 25 மில்லி பருகலாம், பிறருக்கும் கொடுக்கலாம். இதை பின்பற்றி வந்தால் விஷப்பூச்சி கிடைத்தாலும் விஷான முறையில் கலக்காது. கலந்தால் தானே அலர்ஜி வரும். கெமிக்கல் ரசாயன தொழில் செய்பவர் வாரம் ஒரு முறை துளசி தீர்த்தம், கஷாயம், துளசி டீ குடித்து வரலாம். இதை பின்பற்றலாம். வேதியியல் வினைகள் குறையும். துளசி ஒரு மிகப்பெரிய மருந்து. துளசி இரத்தத்தை சுத்தம் செய்யும். ரத்தம் செவ்வாய். துளசி மன அமைதியை கொடுக்கும். துளசி மாடம் சுற்றி விடுதல் மன அழுத்தத்தை குறைக்கும். ஸ்ட்ரெஸ் சந்திரன். துளசி விஷயத்தை எதிர்க்கும் ராகு கேதுங்கள். புதன் என்றால் பச்சை, சேஃப்டி. புதன் என்றால் காக்கும் கடவுள் விஷ்ணு. விஷ்ணுக்கு பிடித்த துளசி இலையால் பிணைப்பட்ட மாலை. பெருமாள் கோளுக்கு துளசி தான் பிரசாதம். துளசி சீஸ்தம் தான் பிரசாதம்.
துளசி இலைகளை விஷ்ணுவிற்கு மாலை இடுகிறோமோ இல்லையோ பிறகு தானம் செய்ய வேண்டும். நாமும் அந்த வழியில் போட்டுக்கொள்ள வேண்டும், வாயில் போட்டுக்கொள்ள வேண்டும். வியாதிகள் வராமல் இருக்க துளசி உதவும். தீர்த்தம் என்றாலே நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும். அதில் அடங்கிய தத்துவம் என்னென்றால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்த நெஞ்சு. ஆகவே வாரம் ஒரு கிழமை புதன் அல்லது சனியை துளசி உண்ணலாம். துளசி தீர்த்தம் அருந்தலாம். துளசி கஷாயம் குடிக்கலாம். துளசிக்கு பாம்புக்கள் ராகு கட்டுப்படும். சூடான ரத்தம் அதாவது கோபம் செவ்வாய் கட்டுப்படும். மனம் தெளிவு பெறும். நிதான பொறுமை பிறக்கும். சந்திரன் துளசிகளுக்கு ராகு சந்திரன் செவ்வாய் கட்டுப்படும்.